ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. இது கூட நான் வெஜ் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெஜ் பிரியாணி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை முருகரை போய் தரிசிச்சுட்டு வந்தாச்சு. சாப்பாடு வச்சு அதுக்கப்புறமா நம்ம வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது கூட கோவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணிடலாம் பார்த்துடலாங்க. வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இது கூட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அது கூட கோவக்காயும் ஆட் பண்ணியாச்சுங்க. எண்ணெயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ கோவக்காய்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நேற்று 11ஆம் படிக்கிற மாணவர் மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுத்துருக்காங்க. எங்கள் பாப்பாவுக்கும் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அவங்களும் எனக்கு தனியாக வண்டி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ஓட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா வடசட்டியில் ஒட்டி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மசாலாவோடு சேர்த்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். ஒரு கலர்ஃபுல்லான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜா ஸ்ரீனிவாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.